ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன் பிளெண்டர்ல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 பார்க்க போறோம். ஸோ அந்த செகண்ட் பார்ட் வீடியோல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரியா? பார்க்காதவங்க ஜஸ்ட் பிளேலிஸ்ட்ல பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதை பத்தி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இன்னொரு இது இருக்கு. சரியா? ஒரே எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாது பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக அதை ரெண்டா பிரிச்சிருக்கேன். பார்ட் 1 ஜஸ்ட் பேசிக் போட்டேன். பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வான்ஸ் லெவல்ல பார்க்கலாம். சரிங்களா? அண்டு ஒரு கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்க. சரியா? அது பிளெண்டர் மட்டும் கிடையாது. மேக்ஸா இருக்கட்டும், மாயாவா இருக்கட்டும், ஆஃப்டர் எஃபெக்ட் இந்த மாரி ஒரு மல்டிமீடியா கோர்சஸ் நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லப் போறேன். அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்க, நல்லாவே புரியும். என்னோட 2 சேனல் இருக்கு. 2 சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொலாப்ஸ் பண்ணிலாம் போட்டுற மாட்டேன். வரிசையா போட்டுருப்பேன். இந்த பார்ட் 1, பார்ட் 2 அப்படிதான் வரும். இப்ப நம்ம சேனல் பார்த்து நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா, பார்ட் 1 பார்க்குறீங்கன்னு வைங்க. ஒரு வாட்டி பார்த்தா அது கண்டிப்பா புரியும். நான் அழகா எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருப்பேன்னு நம்புறேன். சரியா? அத ஒரு வாட்டி நீங்க பார்த்தாலே புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்டுக்கு ஓடி வந்துரக்கூடாது. ஒரு வாட்டி பார்த்தா தான் நீங்க ஒரு 4 வாட்டி போட்டு பார்க்கணும். சரியா? 4 வாட்டி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு புரிய தான் செய்யும். இல்லன்னுலாம் கிடையாது. சரியா? அதோட விட்டுறக்கூடாது. ஒரு 10 வாட்டி இன்னும் ட்ரை பண்ணணும். ஒரு வீடியோவ. ஒரு 10 டூல் நான் எடுக்கிறேன்னா, ஒரு 5 டூல் எடுக்கிறேன்னா, நீங்க என்ன பண்ணணும்? அத ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணுங்க. நீங்க 2 வாட்டி ட்ரை பண்ணும்போதே புரிஞ்சிடும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். அப்படி விட்டுறக்கூடாது. திரும்ப நீங்க வந்து தெரிஞ்சதே திரும்ப பண்ணுங்க. அப்பதான் உங்க பிரெயின்ல வந்து அது கரெக்ட்டா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இது SketchUp மாரி, AutoCAD மாரிலாம் சின்ன கோர்ஸ் கிடையாது இது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் எஃபோர்ட்ட போட்டு படிக்கணும். ஓகேவா? அதே மாரி நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறீங்கன்னா கூட நெறைய காசு செலவு பண்ணுவீங்க. இந்த மாரி மல்டிமீடியா கோர்சஸ் எல்லாம் செலவு பண்றது. ஒரு 10,000 15,000 இத டீச் பண்ண மாட்டாங்க யாரும். பிளெண்டர பொறுத்தவரைக்கும். சரியா? நெறைய காசு செலவு பண்ணி தான் படிக்கணும் இது. அ அப்படி படிக்கும்போது நீங்க வந்து நான் சொல்லி தர டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அப்படி ஆகலன்னா கால் பண்ணி என்னைய திட்டுங்களேன். ஒரு வீடியோவ 10 வாட்டி போட்டு பாருங்க. ஸோ நான் இந்த மாரி தான் படிப்பேன். சரியா? நான் இன்ஸ்டிடியூட்ல போய் தான் படிச்சேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. முன்னாடி படிச்சேன். ஓகேவா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஃபுல் டே கிளாஸ்ல தான் இருப்பேன். நான் ஃபுல் டே கிளாஸ்ல தான் இருப்பேன். எனக்கு சொல்லி தந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா சொல்லி அப்ப நான் 6 வருஷத்துக்கு முன்னாடினா சின்ன பையன். ஏன்னா ஒரு 23 வயசாகும். 22, 23 வயசாகும்னு வச்சுக்கோங்களேன். சொல்லி தந்துட்டு அவங்க போயிருவாங்க. நான் இருந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். சரியா? ஸோ அவங்க சொல்லி தந்த டிப்ஸ தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரி அப்படி நான் ஒரு 10 டைம்ஸ், 15 டைம்ஸ் ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்ஸ நான் வந்து அம் ஒர்க் அவுட் பண்ண தான் எனக்கு வந்து என்னாச்சு, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க பிளெண்டருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளெண்டர் வீடியோ நான் ஸ்டார்ட்டிங்லயே போடலான்னு இருந்தேன். பட் ஸ்டூடண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. வீடியோவே போடலாம். நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு வீடியோல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அத பார்த்து ஸ்டூடண்ட் வந்தாங்க. ஸோ அப்போ சரி ஓகே நம்ம போடுவோம் அப்படின்ட்டு தான் போட்டேன். சரிங்களா? சரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? பிளெண்டர ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணா தெரிஞ்ச விஷயம் தான். எடுத்துக்கோங்க. ஓகே. இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேரு கர்சர்ன்னு சொல்லுவோம். CURSOR. ஓகேவா? நான் வந்து நோட்பேட்ல எடுத்துக்கிறேன். ஓகே. கர்சர் அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன பார்த்துட்டு வந்துருவோம். சரி நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம் டூல் பார், சைட் பார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதோட ஷார்ட்கட் என்னன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதத்தான் சைட் பார்ன்னு சொல்லுவோம். நேவிகேஷன் பக்கத்துல இருக்கும். சரியா? இது ஒரு நேவிகேஷன். இது பார்த்தீங்களா? இது வந்து நேவிகேஷன் சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி கியூப்ல தான் இருக்கும். நீங்க மாயாலயம் 3ds மேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கியூப்ல இருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் குடுத்துருப்பாங்க. சரியா? ஓகேவா? ஐ வில் எக்ஸ்பிளைன். ரைட். ஸோ என்ன பிரஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ் ஒரு பார் கிடைக்கும். சரியா? இத பார்த்தீங்களா? ஐட்டம் அப்படின்னு இருக்கு, டூல் இருக்கு, வியூ இருக்கு. சரியா? இதெல்லாம் ஃபியூச்சர்ல எடுக்கிறேன். டோன்ட் வரி. இந்த எண்ண பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? வந்துரும். சைடுல தான் இருக்கும். அது ஹைட் ஆகி தான் இருக்கு. நாம என்ன பண்றோம்? அத ஜஸ்ட் ரிவீல் பண்றோம். ஓகே. வந்துருச்சா? ஃபைன். இதுல பாருங்க லொகேஷன் அப்படின்னு இருக்கு. ரொட்டேஷன் அப்படின்னு இருக்கு. ஸ்கேல் அப்படின்னு இருக்கு. டைமென்ஷன் அப்படின்னு இருக்கு. புரிஞ்சுங்களா? டைமென்ஷன்னா தெரியும். இது மீட்டர்ல இருக்கு. 2 மீட்டர் ஒரு கியூப் இது. சரியா? ஸோ 2 லென்த், விட்த், ஹைட்.
ஓகேவா? ஃபைன். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் 0ன்னு இருக்கு. ஒய் ஆக்சிஸ் 0ன்னு இருக்கு. ஜெட் ஆக்சிஸ் 0ன்னு இருக்கு. அதுக்கு ஒவ்வொன்னுக்கும் நேர் ஆப்போசிட்ல ஒரு லாக்கும் இருக்கு. இது பார்த்தீங்களா? லாக்கும் இருக்கு. சரி. அதே மாரி தான் ரொட்டேஷனும் இருக்குது. இங்க பார்த்தீங்களா? எல்லாமே அந்த மாரி தான் இருக்கு. சி இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, மூவ் மூவ் டூல செலக்ட் பண்ணிக்கிறேன். மூவ் டூல செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஒய் ஆக்சிஸ்ல மூவ் பண்றேன். எனக்கு இங்க ஒய் ஆக்சிஸ்ல இது காமிக்குது. சரியா? அப்சல்யூட் வேர்ல்ட், ஆஃப்செட் வேர்ல்ட் நான் 3 டேஸ் மேக்ஸ்ல எடுத்திருப்பேன். சரியா? அது அந்த அதே கேட்டகரி தான் இது. ஓகேவா? பட் இத நான் 0வா மாத்தி என்டர் பண்ணேன்னு வைங்க, அங்க வந்துரும். பழைய மாரி வந்துரும். ஏன்னா, இது எத பேஸ் பண்ணி இருக்குன்னா, இந்த பாயிண்ட்ட பேஸ் பண்ணி இருக்கு. இந்த சென்ட்ரல் இந்த 4 லைன் போகுது பாருங்க. அதோட சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் லைன் தான் இருக்கு. ஐ மீன் கர்சர மென்ஷன் பண்ணி தான் இருக்கு. சரிங்களா? சரி. இத ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்? லாக் பண்றேன். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்றேன்? லாக் பண்ணிட்டு, இங்க பிடிச்சு இழுக்கு எக்ஸ் ஆக்சிஸ தேடுனீங்கன்னா இங்க இருக்காது. பார்த்தீங்களா? அதே மாரி தான் ஒய் ஆக்சிஸும். பார்த்தீங்களா? ஸோ நீங்க எந்த சைடு அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன நீங்க லாக் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் டூல வச்சு நீங்க வந்து ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஆகாது. இப்ப ஜஸ்ட் இத நான் ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் ஆகுது. பட் நான் இத 0வா போட்டுக்கிட்டு இத லாக் பண்றேன் பாருங்க. லாக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்றேன். பார்த்தீங்களா? ஆகாது. லாக் ஆயிடுச்சு அந்த ஏரியா. ஸோ இந்த மாரி தான் ஸ்கேல்லையும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சஸ நீங்க வந்து ஆக்சஸ்ன்னா தெரிஞ்ச விஷயம் தான். 3 ஆக்சஸ் இருக்கு. சரியா? ஆ ப்ளூ ஆக்சிஸ் இந்த இருக்கு. ஒய், ஜெட் ஆக்சிஸ். இந்த இதுல 3லயும் லெட்டர் இருக்கும். இசட், ஒய், எக்ஸ்ன்னு இருக்கும். பட் இதுல இருக்காது. இதெல்லாம் நெகட்டிவ். சரியா? பிரச்சனை இல்ல. அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். சரியா? டோன்ட் வரி. ஸோ இதைத்தான் நாம என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த சைடுல இருந்து வர பேரு டிரான்ஸ்ஃபார்ம் பார்ன்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட்கட் என். ஓகேவா? ஜஸ்ட் எனது மாணவர்களுக்கு புரியுற மாரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார் அதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா என். ஓகேவா? கேமல் கேஸ்ல போட்டுட்டுமா? ஓகே. ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட்கட் என். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு அப்படி இன்டர்வியூ எல்லாம் போனீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. அப்போ சொல்லணும் ஹைட் ஆகி இருக்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாரை நம்ம என்ன பண்றோம்? என் அப்படிங்கிற ஷார்ட்கட் மூலமா ப்ரெஸ் பண்ணி ரிவீல் பண்றோம். அதுக்கு உள்ளாடி என்னென்ன இருக்குன்னு கேட்டா அதோட லொகேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல், டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் நீங்க என்ன பண்ணலாங்க பாருங்க. இந்த ஏரியாவை அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா இங்க இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இதான் சரியா? இது ஃபியூச்சர்ல எடுக்கிறேன். சரியா? இப்போதைக்கு அட்வான்ஸ் லெவலில் நான் போக விரும்பல. சரி. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ இன்னொரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு என்ன சொல்றது? இந்த இன்டர்ஃபேஸ் இந்த பார்த்தீங்களா இருக்கு. இத இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இத டோட்டல் டிஸ்ப்ளே இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்டர்ஃபேஸ நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்ப்ளிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட்டிங் பண்றது எப்படி? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுல போய் என்ன பண்றீங்க? ரைட் கிளிக் பண்றீங்க. வெர்டிகல் ஸ்ப்ளிட் பண்ணி கிளிக் பண்றீங்க. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் இட் ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டாலே போதும். அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். 4 வியூபோர்ட்ட கூட நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சேன். ஓகேவா? அது எதுக்கு? இப்போ மேக்ஸ எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. மேக்ஸ், மாயா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, பாட்டம் வியூ அப்படிலாம் இருக்கும். மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வியூக்கு எஃப் இருக்குது. லெஃப்ட் வியூக்கு எல் இருக்குது. ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு பிளெண்டருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்பர் பேட் இருக்கு. ஓகேவா? நம்பர் 1 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ தெரியும். என்னடா ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பிரஸ் பண்ணா இங்க ஒண்ணுமே வரலையே அப்படின்னு கேட்காதீங்க. இங்க பாருங்க இருக்கு. ஃப்ரண்ட் வியூன்னு இருக்கா? ஃப்ரண்ட்ன்னு இருக்கா? அங்க பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்ன்னு இருக்கு. ஓகே. நம்பர் 3 பிரஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ரைட் வியூவா போகும். இது பார்த்தீங்களா? ரைட் வியூ. நம்பர் 7 பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு டாப் வியூ. இப்ப நம்பர் 1 பிரஸ் பண்ணும்போது என்னது? ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவோட ஷார்ட்கட். ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் வியூவோட ஷார்ட்கட் என்னது? நம்பர் 1.
அடுத்த ப்ரெஸ் பண்ணுறேன். நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட்டு. ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3. அடுத்து என்ன இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. நம்பர் 7 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது டாப் வியூ. டாப் வியூக்கு நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் 1 அப்படிங்கிறது ஃப்ரண்ட் வியூ, நம்பர் 3 அப்படிங்கிறது ரைட் வியூ, நம்பர் 7 அப்படிங்கிறது டாப் வியூ. 1 2 கிடையாது, 3 இருக்குது. 4 5 6 கிடையாது, 7 இருக்கு அப்படிலாம் நினைக்காதுங்க. நமக்கு ஹாட் கீ எடிட்டர் இருக்கு. அதுல எல்லாம் போய் மாத்தலாம். ஓகேவா? ஷார்ட்கட்டு இதெல்லாம் மாத்தலாம். நமக்கு விருப்பப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அங்கெல்லாம் போகல. சரியா? பட் ஃபியூச்சர்ல நான் எடுக்க ட்ரை பண்றேன். சரி. இப்போ இங்க உங்களுக்கு என்ன டவுட் வரும்? வியூஸ் வந்து 6 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஃப்ரண்ட், பேக், ரைட், லெஃப்ட், டாப், பாட்டம் உண்டு. பட் எனக்கு வந்து ஃப்ரண்ட் இருக்குது, பேக் இல்ல. ரைட் இருக்குது, லெஃப்ட் இல்ல. டாப் இருக்குது, பாட்டம் இல்ல. கரெக்ட்டா? இன்னொரு விஷயம் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. சரியா? மேக்ஸ்ல பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்பர் P பிரஸ் பண்ணுவோம். இங்க வந்து இப்போ வந்து டாப் ஆர்த்தோகிராஃபி கிட்ட இருக்கா? நான் என்ன பண்றேன்? 5 அப்படின்னு கொடுக்குறேன். 5 அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு? பெர்ஸ்பெக்டிவ்னு வந்துருச்சுங்க பாத்தீங்களா? அப்போ பெர்ஸ்பெக்டிவோட ஷார்ட்கட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படிங்கிறதோட ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 5. ஓகேவா? டாப் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்த்தோகிராஃபிக்ல இருந்து என்ன ஆகுது? எனக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல மாறிடுச்சு. சரி. ஓகே. இனி அடுத்து நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட் இருக்குது, பேக் வேணும். சரியா? ஃப்ரண்ட் இருக்குது. எனக்கு வந்து என்ன வேணும்? பேக் வேணும் அப்படின்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃப்ரண்டோட ஷார்ட்கட் என்ன? 1. கரெக்டா? அப்போ கண்ட்ரோல் 1ன்னு பிரஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா? பேக் வந்துடுச்சா? கண்ட்ரோல் 3ன்னு பிரஸ் பண்ணுங்க. லெஃப்ட் வரும். நார்மலா நீங்க 3 டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் தான் வரும். கண்ட்ரோல் 3 பிரஸ் பண்ணீங்கன்னா அதோட ஆப்போசிட் வரும். கண்ட்ரோல் 7 பிரஸ் பண்ணீங்கன்னா பாட்டம் வியூ வந்துருச்சு. சரியா? இப்போ டாப் வியூ எடுக்கிறேன். டாப் வியூ வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான். நம்பர் 7. இதுல இசட் ஆக்சிஸ் இருக்கு. இந்த இசட் ஆக்சிஸ்ல போய் நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாட்டம் வந்துடும். நீங்க கண்ட்ரோல் 7 கொடுத்தாலும் வரும். இப்போ பாருங்க இது மைனஸ் ஆயிடுச்சா? திரும்ப ஒரு கிளிக் பண்றேன். இங்க பாருங்க பிளஸ் ஆயிரும். ஐ மீன் அந்த மைனஸ் போயிடுச்சு. அதே மாதிரி ஒய் இருக்குது. இது ஃப்ரண்ட் வியூ. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா அது பேக் வியூ வந்துடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒய் வந்துடுச்சு. திரும்ப கிளிக் பண்றேன், ஒய் மைனஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? அதே மாதிரி தான் எக்ஸ் ரைட்டு. திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்க, புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் 3 அப்படின்னு கொடுக்கும்போது லெஃப்ட் வந்துடுச்சு. வெறும் 3 கொடுக்கும்போது ரைட் வரும். 1 கொடுக்கும்போது ஃப்ரண்ட் வரும். கண்ட்ரோல் 1 கொடுக்கும்போது பேக் வரும். கண்ட்ரோல் 7 கொடுக்கும்போது பாட்டம் வரும். வெறும் 7 கொடுக்கும்போது டாப் வரும். நீங்க இதெல்லாம் இந்த 1 2 1 3 7 கொடுக்கும்போது பாசிட்டிவ் ஆகும். அதுக்கு முன்னாடி மைனஸ் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வியூவும் கிடைக்கும். அதோட ஆப்போனன்ட் வியூவும் கிடைக்கும். அதோட ஷார்ட்கட் தான் நான் இங்க இப்படி சொல்லி தந்தேன். கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா இருக்கு. மூவ் ஆன் தி வியூ. இத அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? மூவ் பண்ணிக்கலாம். ஐ மீன் பேன் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணிக்கிட்டு ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் ஸோ உங்களுக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வியூ. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கேமரா வியூ போகும். திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா நார்மல் வியூ வந்துடும். ஸோ கேமரா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நார்மல் பெர்ஸ்பெக்டிவ் வர்றதுக்கு திரும்பவும் நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. இதோட ஷார்ட்கட் தான் 0. சரிங்களா? 0 பிரஸ் பண்ண வரும் போகும். இதோ ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நம்பர் 1 பிரஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் 1 பிரஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆல்ட்ட சேர்த்து பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். இங்க பாத்தீங்களா? சி நான் ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பட்டனையும் பிரஸ் பண்ணி என்ன பண்றேன், ரைட்ல கொண்டு போறேன். இங்க பாருங்க.
திரும்ப என்ன பண்றேன், லெஃப்ட்ல வரேன். ஓகேங்களா? லெஃப்ட்ல இருந்து இங்க வர்றது தான் லெஃப்ட்ல வரேன்னு சொன்னேன். சரியா? ஸோ இது ரைட்டு, இது வந்து ஃப்ரண்ட். பேக்கு, ரைட்டு, ஃப்ரண்ட், லெஃப்ட். இத பார்த்தீங்களா மாறுதா? இதே இது நீங்க என்ன பண்றீங்க, டாப்ல இழுத்தீங்கன்னு வைங்க, பாட்டம் அந்த மாரி போகும். இத பார்த்தீங்களா? பாட்டம் வியூ, பேக் வியூ அந்த மாரி போகும். ஸோ 3 மெத்தட் நான் எடுத்திருக்கேன். ஒண்ணு ஷார்ட்கட்டு, இன்னொன்னு இங்க பண்ணலாம், இன்னொன்னு ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாரி மாத்துறீங்க. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இதத்தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து வியூ சேஞ்சஸ் அப்படின்னும் சொல்லிக்கலாம் இத. ஓகேவா? ஸோ எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம்ல வரது தான். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல வர ஒரு டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? இதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ன்னு இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ISOல தான் இருக்கோம். சரிங்களா? அதுக்கு பக்கத்துல கியூப்ன்னு இருக்கு. ஸோ வாட் இஸ் கியூப்? இந்த கியூபோட பேரு அதுல இருக்கு. கலெக்ஷன் 1 அப்படிங்கிறது வந்து இங்க பார்த்தீங்களா இருக்குது. இதுதான் கலெக்ஷன்ஸ். ஓகேவா? இதுக்கு பேர் அவுட்லைனர்ன்னு சொல்லுவோம். இதுவும் ஆல்ரெடி நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ அவுட்லைனர் மீன்ஸ் இதுல வந்து ஒரு கலெக்ஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே இங்க வரிசையாவே வந்துரும். ஸோ இத எங்க நம்ம இப்ப இதுல வந்து 3 இருக்கு. ஜஸ்ட் கேமராவ செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க கேமராவா வரும். கியூப செலக்ட் பண்ணீங்கன்னா, கியூபா வரும். லைட்ட செலக்ட் பண்ணீங்கன்னா, லைட் வரும் இங்க. ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோத்தையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10 வாட்டி போட்டு பாருங்க. சரியா? நான் சொன்ன ஷார்ட்கட்ஸு பார்த்தீங்களா? இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு, ஒரு 10 டைம்ஸ் நீங்க வந்து போட்டு பார்த்துட்டீங்கன்னாங்க, 2வது வாட்டி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். விட்டுறாதீங்க. 10 வாட்டி கரெக்ட்டா போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னாங்க, ஆஃப்டர் 10 இயர்ஸ் கூட பிளெண்டர்ல நம்பர் 3 யோட வியூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா சொல்ல தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அடுத்த வீடியோல. ஓகே.